ஹைட்ரஜன் அணுவில் n = 2 எனும் வட்டப்பாதையை எலக்ட்ரான் சுற்றி வரும்பொழுது டி ப்ராக்லி அலைநீளமானது இதன் அருகில் இருக்கும் அப்படின்னு கொடுத்து 4 விடைக்குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விடைக்குறிப்பு சரியான இருக்கும். இங்கே ஓராரம் வந்து உங்களுக்கு 0.052 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. n = 2 கொடுத்துட்டாங்க. ஹைட்ரஜன் அணு அப்படிங்கும்போது ஹைட்ரஜன் அணுவோட அணி என்னது 1. இதுங்கிறது இங்கே அணி என்ன குறிக்குது. ஹைட்ரஜன் கொடுக்கறதுல ஹைட்ரஜன் அணி 1. 2πr ஒரு சுற்றுப்பாதைக்கும் போது ஒரு வட்டமாக இருக்கிறதால அதோட சுற்றளவு 2πr = n லாம்டா. ஏன்னா வட்டப்பாதை நீங்கள் வந்து 2πrக்கு சமமாக இருக்குது. n லாம்டா 2π r வந்து என்னது உங்களுக்கு 0.052 n²/z உங்களுக்கு = n லாம்டா வந்துடும். இதில் வந்து ஒரு n அடிவிட்டு வரும். அப்போது 2 × 3.14 × 0.052 கூட நம்ம என்ன எழுதலாம் 52/3 சனங்களை 1000 போட்டுக்கலாம். இங்கே இன்ட்டு n வந்து 2 கொடுத்துட்டாங்க. z வந்து 1 = லாம்டா. இப்போ வந்து என்ன உங்களுக்கு 2 52 பெருக்கினீங்கன்னா என்னது 104. 104 2 பெருக்கினா வந்து 208. 208 உங்களுக்கு 208 இன்ட்டு இது 3.14 கூட 314/100 போட்டுக்கலாம். இங்கே ஏற்கனவே 1000 இருக்குது. அப்போது 100 × 1000 உள்ளது 1,00,000. அப்போ 10⁻5 எழுதிக்கலாம் அதை. சரியா? இப்போது இந்த 208 314 பெருக்கணும்னா அது இப்படி 208 × 314 இது 10⁻5 10⁻5 மேலே கொண்டு வந்துக்கலாம். சரியா? இதெல்லாம் பெருக்கி உங்களுக்கு நானோமீட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 0.67 நானோமீட்டர் வரும். அது என்னது 0.67 கிட்ட ஓகேவா. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 0.67 × 10⁻9 மீட்டர் வரும். இதுதான் நம்ம நானோமீட்டர் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆன்சர் எல்லாமே நானோமீட்டர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நானோமீட்டர் கொண்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு கொடுத்த விடைக்குறிப்பில் வந்து 2வது விடைக்குறிப்பு தான் என்னது சரியான விடை 0.67 நானோமீட்டர். நன்றி.